சிஜேபி வந்து ஜனநாயகம் அப்படின்னா ஒரு ஜட்ஜு ஒருத்தர் சொல்கிறாருல்ல, அதுக்கு வந்து எதிர்கருத்துன்னு ஒன்று வச்சிருக்கணும், இல்லை வந்து கோர்ட்டில் போய் ஆடிக்கணும். அது இல்லாமல் ரோட்டில் போய் உட்காந்துட்டு அப்பாவி பொதுமக்களையும் புரட்சியானா இல்லை, இது வந்து தன்னிச்சையாக சேர்ந்த கூட்டமாலாம் இல்லை, இது காசு கொடுத்து கூட்டணும். அந்த கூட்டம் மேற்கத்திய நாடுகளும் மேற்கத்திய ஊடகங்களும் மேற்கத்தியோடைய வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கொண்ட ஆர்கனைசேஷன்ஸும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு 10 இறப்புகள் இந்த இடத்துல இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ கர்மாமூச்சி எங்கேருந்து வந்தது, இதுக்கு யார் பணம் கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த வீடியோவை மொத்தமாக பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரியும் எத்தனை போலீஸ் வாகனங்கள் சூறையாடப்பட்டிருக்கு, எத்தனை பொதுமக்களுடைய சொத்துக்கள் சேதமடைந்திருக்கு, எத்தனை நார்மலாக நின்றுட்டு இருக்க வண்டி மேலே கல் தடிக்கிறது. எதுக்குங்க உங்களுக்கு லாரி முழுக்க கல். பை த பீப்பிள்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அரசு இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த் சார். சார், இப்போ வந்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதுதான் இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பில் சொல்லும் போது கருப்பான் பூச்சி போல் இருக்கிறார்கள்னு சொல்ல அப்படியே ஆரம்பித்து இன்ஷால போய் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு 20,000 பேர் கூடியிருக்கிறாங்க அப்படின்னு செய்தித்தாள் செய்தியே வந்திருக்கிறது. ஒரு தேசிய செய்தித்தாளே சொல்கிறாங்க. அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றது, அதுக்கு ஈக்குவலாக அது நடக்குதுன்னு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்க? அவ்வளோலாம் இல்லை சார். நான் டெல்லியிலேருந்து எனக்கு கிடைக்கிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000லாம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு எண்ணிக்கை. ஸோ ஒரு 8,000 பேர், 6,000லேருந்து 8,000 அது மேக்ஸிமம். நான் வந்து கிவன் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவங்க அப்படின்னு கொடுத்தா கூட 8,000 பேர், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. அதுலேயும் பாதி பேரை வந்து ஏமாற்றி கூட்டின்னு வந்திருக்காங்க. பல இடத்துல வந்து கல்லூரிகளில் முக்கியமாக சில யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது டெல்லியில், இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதுக்குன்னே ஒரு யூனிவர்சிட்டி கட்டி வச்சிருப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த வாட்டி நீ போய் கலந்துக்கலைன்னா நீ காலி, உன்னோட செமஸ்டர் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த வாத்தியார் ஆசிரியர்களும் பேராசிரியர்கள்லாம் அழுத்தம் கொடுத்ததுனால வந்தேன்னு சொல்லி சில பேர். அப்புறமா அந்த டியூஷன் சென்டரு, ஏன்னா அதெல்லாம் நம்பி தான் இந்த போராட்டம். அதாவது டியூஷன் சென்டர் இருக்கணும்னா அதாவது இந்த சைடு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த போராட்டம் தன்னிச்சையாக எழுந்த போராட்டமா அப்படின்னா இல்லை, அது வந்து பார்த்தாலே தெரியுது. முதல்ல வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன ஒரு கருத்துக்காக நீங்கள் சொன்ன மாதிரி கருத்து அப்படிங்கிறது யார் வேணால் சொல்லலாம். அந்த கருத்தை வச்சு பேசும்போது பாயிண்ட் வர்சஸ் பாயிண்ட், ஃபேக்ட் வர்சஸ் ஃபேக்ட் போய் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஓரளவுக்கு ஒரு விவாதம் இருந்ததுன்னா அது ஓகே. அது வந்து ஜனநாயகத்துக்கு ஆதாரம். ஜனநாயகத்தோட ஆதாரமே என்னென்னா விவாதம் தான். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா, ஃபேக்ட் இருக்கா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அது இருக்குன்னு நான் சொன்னால், இல்லை அதை எடுத்துன்னு வந்து கொடுத்தேன்னா, யாரோ சொன்னாங்கன்னு ஒரு மேற்கோள் காமிச்சேன்னா அது ஜனநாயகம். அதெல்லாம் கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இதை தான் சொல்கிறேன், அதை மாத்திரம் தான் நீ கேட்கணும் அப்படின்ற போது அது ஜனநாயகமாக இருக்காது, அது வந்து ஒரு ஃபேசிசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ சிஜேபி வந்து ஜனநாயகம் அப்படின்னா ஒரு ஜட்ஜு ஒருத்தர் சொல்கிறாருல்ல, அதுக்கு வந்து எதிர்கருத்துன்னு ஒன்று வச்சுருக்கணும், இல்லை வந்து கோர்ட்டில் போய் ஆடி இருக்கணும். அது இல்லாமல் ரோட்டில் போய் உட்காந்துட்டு அப்பாவி பொதுமக்களையும் இந்த பத்திரிகையாளர்களையும் தாக்குறது, பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறது, அப்புறமா போலீஸ் வண்டியெல்லாம் இழுத்து போட்டு உடைக்கிறது, இதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகம் ஆக முடியாது. ஸோ அதனால் சிஜேபி அப்படிங்கிறது வந்து முதல்ல ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியானா இல்லை. 2 கோடி பேர் ஆன்லைனில் டீப் ஸ்டேட், அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டோ இல்லைன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட டீப் ஸ்டேட்டோ தான். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம தமிழகத்தில் அதை நம்பிச்சிருக்கோம். கூடங்குளம் அணுமுனையில் பார்த்தோம், மிகப்பெரிய ஃபாரின் ஃபண்டில் தான் அது எதிர்ப்பு வந்தது. ஆமாம், ஸ்டெர்லைட். அதே மாதிரி ஃபாரின் ஃபண்டில் தான் பெரிய போராட்டம் நடக்கும். இப்போ என்னாச்சு, இப்போ அதே ஊர் மக்கள் கேட்குறாங்களா இல்லையா? இப்போ இன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்க மக்கள் வந்து திருப்பி ஸ்டெர்லைட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. வெளியிலேருந்து இதை தான் அன்றைக்கி சொன்னார் ரஜினிகாந்த் சார், சொன்னார் உள்ளே பூந்துட்டாங்கன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் வருத்தமாக இருந்தது. இப்போ என்னாச்சு? ஸோ இப்போவும் சொல்கிறோம், கூடங்குளத்துக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் இன்றைக்கும் பிரச்சனை இருக்குது, கல்பாக்கத்துக்கே பிரச்சனை இருக்குது. இதை நான் வந்து கல்பாக்கத்தில் இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதணும். அந்த ஆர்டிக்கலில் நான் ரொம்ப கிளியராக சொன்னது என்னென்னா, ஒரு நாட்டுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேற்கத்திய நாடுகள் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய சில பேர்
அதாவது இட்ஸ் அ ஃபெர்டைல் கிரவுண்ட் அப்படின்னுவாங்க ஜென்ரலாக. அதாவது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னதே நான் திரும்ப சொல்கிறேன். சும்மா இருக்கும்போது உங்களுக்கு வந்து யாராவது பைசா கொடுத்தா அவங்க கடவுள் மாதிரி தெரிவாங்க, சொல்கிறதெல்லாம் வேதம் மாதிரி தெரியும். ஸோ அதனால அதை எடுத்துட்டு காரியம் சாதிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறேன். பட் இது என்னன்னா, இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இந்த கருத்து சொல்றதுக்கு 4 நாள் முன்னாடி இந்த விஷயத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கருப்பாம்பூச்சின்ற விஷயம் அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கான காரணத்தை தான் அதான் சொல்ல காரணத்தை தேடுறாங்க. இப்பவும் சொல்கிறோம், டெல்லியில் போராட்டம் பண்ணுறதுக்கான காரணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்துல இப்போ ஃபுட்பால் வந்து எல்லாருமே ஃபுட்பால் ஃபீவர்லேருந்து வெளியில் வரல. கோல் போஸ்ட் அங்கேயே இருந்ததுன்னா கோல் போட முடியும். கோல் போஸ்ட்டு அங்கேயே இருந்ததுன்னா 2 பக்கமும் கோல் போஸ்ட்டுன்றது கரெக்டாக இத்தனை மீட்டர் தூரத்தில் இருக்கும் அப்படின்னும் போது சென்டர் ஃபீல்டுலேருந்து யாராவது ஒரு பால் தட்டின்னு போய் கோலில் போட முடியும். அந்த கோல் போஸ்ட்டை நான் கிட்ட போனோடனே மாத்திரன்னு வச்சுங்க, இது கிடையாது கோல். நம்ம ரோட் சைடில் கிரிக்கெட் விளையாடும்போது அவுட் இல்லை, அந்த மாதிரி கோல் போஸ்ட்டை மாற்றிட்டேன்னு வச்சுங்க, அப்போ அங்கே போட்டால் கோல் இல்லை, இங்கே போட்டால் கோல். அந்த மாதிரி தான் முதல்ல என்னை கர்ப்பாம்பூச்சின்னு கூப்பிட்டாங்கன்னு ஆரம்பித்த கட்சி. அதுக்கப்புறமா நீட்டு வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் நீட்டில் பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்னு அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுச்சு கவர்மெண்ட். இப்போ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அதே எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நாமளும் எல்லாருமே ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கும் போது நான் வந்து ஒழுங்காக எழுதியிருக்கேன், இன்னொருத்தான் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அதில் எழுதி பாஸ் பண்ணுறான். ஸோ இப்போ நானும் அவனும் அதாவது சரிக்கு சமம் கிடையாது. ஸோ அப்போ அந்த எக்ஸாமை நீங்கள் ரத்து பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா ப்ராப்ளம். அந்த எக்ஸாமை ரத்து பண்ணி திரும்ப எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி ஃபேர் அண்ட் ஸ்கொயர் எக்ஸாமினேஷனாக நடத்தி திரும்ப எழுதுனவங்களே ஒத்துக்கிறேன், ஆமாம் நான் இந்த வாட்டி கரெக்டாக எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஒத்துக்கிறாங்க. பிரதமரும் கூட அதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அதுக்கும் எதிர்ப்பு. இதுக்கப்புறமா என்ன, தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றது, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர் ரிசைன் பண்ணோம். ஆமாம், சரியா? சரி, அதுக்கப்புறம் மோடி ரிசைன் பண்ணோம், அப்புறம் கேபினெட்டே ரிசைன் பண்ணோம், அப்புறமா ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன். ஸோ இது எங்கெல்லாம் பார்த்தோம்னா இதே மாதிரி கோட்டா சிஸ்டத்துக்கு எதிராக போராட்டம்னு பங்களாதேஷில் ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி சரியாக ஆட்சி செய்யலைன்னு நேபாளில் ஆரம்பித்தாங்க. ராஜபக்சே குடும்பம் தான் ஆட்சி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானில் ஒழுங்காக போயிட்டு இம்ரான் கான் ஆட்சியை இந்தியாவோடு சேர்றேன்னு சொன்னோடனே அவுட்டு. ஸோ அதே ஒரு விஷயத்தை தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிஜேபி கர்ப்பாம்பூச்சி அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் இதே மாதிரி கர்ப்பாம்பூச்சியோட ப்ரிடிசெசர் அப்படின்னு நான் பார்க்குறது வந்து இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்நிய நாட்டின் முதலீடு போன்ற விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்நிய நாட்டோட முதலீடுல அந்நிய நாட்டோடைய கைகூலிகளாக தான். ஏன்னா காங்கிரஸ் இந்த பிரிட்டோ போன்றவங்கலாம் வந்து இன்னும் ஃபாரினோட இல்லைங்க. இந்த அப்ஜித் எங்கேருந்து வந்தாருங்க? சிம்பிளாக கேட்போம், யூஎஸ்லேருந்து வந்தார். நல்லா அங்கே ஒரு ஒரு போராட்டன்ற பேரில் அங்கே இருந்து ஆரம்பித்து நல்லா ட்ரெயின் பண்ணி அமுச்சு விட்டாங்க. ஆனால் அமித்ஷா பற்றி அவங்க சரியாக தெரிஞ்சுக்கல. டு பி ஃப்ராங்க், அமித்ஷாஜி வந்து நான் வந்து ஒரு மாடர்ன் சாணக்கியா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். வந்த உடனே என்ன எதிர்பார்த்தார் அபிஜித் அப்படின்னா, வந்த உடனே கைது செய்வாங்க, இதை வச்சு ஒரு 10 பஸ்ஸை கொளுத்துவோம், ஒரு 10 பேர் செத்தாங்கன்னா இந்த பார்லிமெண்ட் செஷனை முடக்கிடுவோம், ஆட்சியை கவுத்தரலாம் அப்படின்னு ஒரு முடிவோட அபிஜித் பேக் பண்ணி அங்கேருந்து டீப் ஸ்டேட்டு அனுப்புது. நேராக அந்தாலும் இங்கே வந்து இறங்கின உடனே உனக்கு என்ன வேணும், போராட்டம் பண்ணணும், இந்த அப்படி அவன் பர்மிஷன் கேட்டானா கேட்கலையானா கவலையே கிடையாது, உன்னை அரெஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல, நீ என்ன பண்ண போகிற, போராட்டம் பண்ண போகிற, இந்த அப்படி போகிற. அது நீ ஆக்சுவலாக ஜென்ரலாக போராட்டம் பண்ணோன்னா நம்ம தான் வந்து பர்மிஷன் கேட்கணும். நீ கேட்டால் தான் நான் எடுத்துக்கிறேன், இந்த அப்படி வச்சுக்கோ, நீ யாரப்போ எங்கே உட்காரணும், ஜந்தர் மந்தர் உட்காந்துக்க, உங்களோட யாரெல்லாம் வர போகிறா எல்லாம் உட்காந்துக்கோ, எல்லாம் போராட்டம் பண்ணுறியா பண்ணிக்க. வேறு யார், சோனம் அந்த ஆள் வந்து ஒரு திரும்ப ஒரு அமெரிக்காவோட இவருடைய முதல் மனைவி, நான் சொன்ன சோனம் அவர்களுடைய முதல் மனைவி வந்து ஒரு அமெரிக்கர். அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு என்ஜிஓனால தமிழ்நாட்டில் வந்து ஸோ என்ஜிஓ ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து பணம் கலெக்ட் பண்ணி அதில் வந்து முறைகேடு அப்படின்னும் போது அதையும் அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த முறைகேடு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அதில் நிறைய எஃப்சிஆர்ஏ, அந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் இருக்கு இல்லையா, அதை மாற்றி அமைப்பது தான் இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்க போகிறாங்க. அதை விவாதித்து அந்த எஃப்சிஆர்ஏ அப்படின்ற அந்த சட்டத்தை ஃபாரின் அந்நிய முதலீடுடைய மறுசீரமைப்பு கொண்டு வராங்க. அது வரக்கூடாதுன்றது தான் இப்போ அமெரிக்காவுக்கு முக்கியமான தேவை. இது அமெரிக்காவோட கவர்மெண்ட்டுக்கே கூட, இது நீங்கள் அமெரிக்காவில் இருக்க டீப் ஸ்டேட்ன்றதான் விட்டுருங்க. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் ஆபரேட்டிவ்ஸ்லாம் விட்டுருங்க. நான் கேட்குறது ஒன்று தான், அமெரிக்காவுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பு, அமெரிக்காவில் பிரசிடென்ட் தான் பெரிய ஆள்,
அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக பர்சன்னா யார்? மார்க்கோ ரூபியோ வைஸ் பிரசிடென்ட். அதுக்கப்புறமா மார்க்கோ ரூபியோ வைஸ் பிரசிடென்ட்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட் இல்லாத சமயத்தில் அது வந்து ஒரு டிஜிஆர் போஸ்ட் மாதிரி தான். அதே பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செக்ரட்டரி யாருன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ வந்தால் எங்கே வரணும்? மார்க்கோ ரூபியோ இந்தியாவுக்குள்ளே வரார், ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு வரவு அப்படின்னா டெல்லியில் தான் போய் இறங்கணும். ஏன்னா டெல்லி தான் தலைநகரம், அங்கே தான் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. இருந்தாலும் எங்கே போய் இறங்கினாரு? கல்கட்டாவில் போய் இறங்குறாரு. யார் யாரெல்லாம் இந்த எஃப்சிஆர்ஏ ரெகுலேஷன்ஸில் ப்ராப்ளம் இருக்குதோ அவங்கெல்லாம் அங்கே போய் மீட் பண்ணுறாரு. திரும்ப இந்த பக்கம் அதாவது ராஜஸ்தான்லேருந்து இவர் கிளம்பி வெளியில் போகிறாரு. இதில் நடுவில் டெல்லி, அதாவது நீங்கள் போகும்போதே உங்களுடைய எண்ணம் தெரிந்து விட்டது, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் டீப் ஸ்டேட்டுன்றதை நான் வந்து அன்அஃபிஷியலாக வச்சுக்கிறதா இல்லை அஃபிஷியலாக வச்சுக்கிறதான்றது இது வந்து இப்போ நடக்கலை, இது போன மாதமே நடந்துருச்சு. ஸோ இட் வாஸ் ஆல்ரெடி ப்ரூவிங் அப். ஸோ அப்படி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக இது அமெரிக்கா மட்டும் தான் இருக்கா, வேறு நாடுகளோட எல்லா நாடுமே அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது. இப்போ நீங்கள் ஜப்பானில் வந்து அபே ஷின்சோ இருந்தார் இல்லையா, ஷின்சோ அபே இருந்தார் இல்லையா, அவரோட மரணம் எப்படி எடுத்துப்பீங்க? ஜப்பானுடைய ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது பாலிசி அப்படின்றது நியூக்ளியர் வெப்பன். அவங்க அணு ஆயுதமாக வைக்காமல் அணு உலைகள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அணு ஆயுதம் செஞ்சா இல்லை என்ன, சைனா இருக்குது அவன் வச்சுருக்கான். பாகிஸ்தானே அணு ஆயுதம் வச்சிருக்கும் போது நான் அமைதியாக இருக்க நாட்டு நான் ஏன்டா அணு ஆயுதம் கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்ட ஒரு கேள்வி ஷின்சோ அபே அவர்கள் கேட்டார். அதுக்கப்புறமா ஜப்பான் மாதிரி ஒரு அமைதியான நாட்டில் ஒரு 3D பிரிண்டர் வச்சு ஒரு கன்று செஞ்சு அதில் சுட்டான்றதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியல. சரி ஓகே, அதையும் வீல் பை எனி திங் விச் இஸ் சோல்ட் டு அஸ் நியூஸ், அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தானே இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுடைய பேஸ் இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது, மீடியா ஹவுசஸ். ஸோ எல்லா மீடியா ஹவுசஸும் அவங்களோட வெஸ்டர்ன் கண்ட்ரோல் தான் இருக்கு. இந்தியாவிலுமே கேட்டானே, பிபிசி டேரக்டாக கேட்டானா இல்லையா, பிபிசி கேட்டானா ஒரு 3 மாசமா 6 மாசத்துக்கு முன்னாடியே கேட்டான். ஏன் ஜென்சி போராட்டம் இந்தியாவில் நடக்கவில்லை கேட்டான். பாய் தானே இது, இவன் ஊரில் கொத்தமல்லி கட்டு முதல்ல அழுகி போதா இல்லை பிரைம் மினிஸ்டர் வெளில போகிறானா, இப்படி கேட்ட அப்படி இருக்க அந்த நாடு அது. அவங்க நாட்டில் ஒரு ஸ்திரமான ஒரு அரசியல் அமைப்போ இல்லை அந்த மாதிரி இருந்த நாடு ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரமான ஒரு அரசியல் நிலை இல்லை. ஒரு 10 வருஷத்தில் 7 பேர் இந்த கிரிக்கெட்டில் வந்து நம்ம ஜென்ரலாக சொல்ல 63 உலா மாதிரி நடந்துச்சு. கடகடன் 7 விக்கெட் 8 விக்கெட் வந்து அந்த மாதிரி 7 பேர் வெளில போயிருக்கான். வருவான், கொஞ்ச நாள் இருப்பான், வெளில போயிடுவான். இப்படி பிரைம் மினிஸ்டர் இவன் ஊரில் இருந்துக்கிட்டு இவன் நம்ம ஊரில் ஏன் ஜென்சி புரட்சி வரலன்னு ஆர்டிக்கல் எழுதுனா பிபிசிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புரட்சி மாதிரி, இது புரட்சி ஆனால் இல்லை, இது வந்து தன்னிச்சையாக சேர்ந்த கூட்டமாலாம் இல்லை, இது காசு கொடுத்து கூட்டணும். அந்த கூட்டம் ஏமாற்றிருக்காங்க. விஷயம் பார்த்தீங்கன்னா பிஐசி பண்ணவங்கலாம் வந்து நீட்டுக்கு வந்து எனக்கு சீட்டு கிடைக்கல இல்லைங்க. நான் கல்லூரியில் சில கல்லூரியில் நம்ம போய் விரிவில் பணியாற்றிருக்கேன். அப்புறமா துணை பேராசிரியராக பணியாற்றிருக்கேன். இப்போவும் நான் வந்து சில கல்லூரிகளில் பணியாற்ற நேருகிறது. பசங்க வந்து அறிவார்ந்த பசங்க தான். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து திணிச்சிங்கன்னு வச்சிங்களேன், சில பேரை மாத்திரம் உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் எல்லாரையும் எல்லா டைம்லையும் பண்ண முடியாது. அதனால தான் பசங்க எல்லாருமே போல. அதனால தான் இருக்கிற ஊடகங்கள் நேராக போய் அந்த பசங்களை கேள்வி கேட்கும் போது யார் போராட்டம் பண்ணுவான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிபிஎஸ்சிக்கு எக்ஸ்பான்ஷன் தெரியல, நீட்டுக்கு எக்ஸ்பான்ஷன் தெரியல. இப்படிப்பட்ட பசங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த கல்லூரியிலையும் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸே இல்லை பள்ளியிலையோ. ஸோ அப்போ இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட்டு சில பேரை வந்து காசு கொடுத்து இன்னைக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க, அவ்வளோதான். நான் மாணவர்கள் எல்லாருமே நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். மாணவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் புத்திசாலிகள் போதுமா, இது வந்து கரெக்டாக இருக்க விஷயம். ஏன்னா சுருக்கமாக சொல்லணும்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடைய நியூஸ் பேப்பர் மீடியா ஏஜென்சி எழுதுகிற அளவுக்கு பெரிய போராட்டம் இல்லை இந்தியாவிலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம 6.6 வளர்ச்சி சதவீதம் வச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டு இது மாதிரி தான் ஜல்லிக்கு போராட்டத்தை வந்து ஆரம்பத்தில் இருந்தது. முடியாத காரணத்தில் பல தேச விரோதி சக்தி உள்ள வந்து அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆரம்பத்தில் கட்டுப்படுத்தி இருந்தால் இது மாதிரி ஒரு பெரிய இல்லைங்க. இப்போ எதிர்பார்த்தது என்ன, மேற்கத்திய நாடுகளும் மேற்கத்திய ஊடகங்களும் மேற்கத்தியோடைய வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கொண்ட ஆர்கனைசேஷன்ஸும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு 10 இறப்புகள் இந்த இடத்துல இருக்கும். அதை வச்சு நேபாளில் நடத்தின மாதிரி, பங்களாதேஷில் நடத்தின மாதிரி, ஸ்ரீலங்காவில் நடத்துகிற மாதிரி, பாகிஸ்தானில் நடத்துகிற மாதிரி, மற்ற நாடுகளில் நடத்துகிற மாதிரி, இப்போ யூகேல நடத்துகிற மாதிரி நடத்த முடியும்னு நினச்சாங்க. அது முடியல. அதே மாதிரி படம் போட்டு காமிச்சிட்டோம் எல்லாத்தையும். என்ன நீ பண்ண விடு அப்படின்றது தான் முதல்ல. நீ என்னென்ன பண்ணணுமோ நீ பண்ணு.
டெல்லியில் இருக்கிற ஜனங்க கேட்கறது என்னன்னா, இதுக்கு நான் ஓட்டு போடல, இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்க போராட்டத்துக்கு நாங்கள் ஓட்டு போடல, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், இதை தடுத்து நிறுத்துங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்து ஓட்டு போட்டுருக்காங்கல்ல. அதை தான் சொல்கிறேன். பிஜேபியை என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இது எதுக்கு இந்த நியூசன்ஸ்ன்ற மாதிரி தான் டெல்லி மக்களுக்கும் இருக்குது, இந்திய நாட்டு மக்களுக்கும் அப்படி தான் இருக்குது. இது நியூசன்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று அதே ஒரு செய்தித்தாளை தான் படித்தேன். இது அனைத்து சாலைகள் இருந்தும் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அந்த அனைத்து சாலையும் சாராசாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நேற்று பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள்லாம் வந்து அதற்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்தால், ஆகா இந்த ரியல் ஹீரோ பிகம் ரியல் ஹீரோ, இல்ல வில்லன் ரியல் ஹீரோ அப்படின்லாம் போட்டு அதை அப்படியே வந்து விஜய்க்கும் போடுறாங்க. இவர் இப்படி இல்லை, மோடி அப்படி இல்லை, இவர் வந்து வில்லனா இருந்தாலும் ரியல்ல வில்லனா இருந்தாலும் ரியலா ஹீரோவா இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி செட்டப் பண்ண மாதிரி இல்லையா? ஒரு ஆன்டி ஹீரோ அந்த மாதிரி வேணா பிரகாஷ் ராஜ் எடுத்துக்கலாம். இங்கே யாரோட சைடில் ஹீரோ அண்ட் வில்லன் வந்து பெர்ஸ்பெக்டிவ் வில் டிஃபர். என்னோட சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு மோடியும் இப்போ இருக்கக்கூடிய விஜய் அவங்க ஹீரோவாக தான் தெரிவாங்க. ஸோ ஏன்னா என் நாட்டுக்கு எது நல்லது நடக்குதோ அதை தான் நான் பார்க்கணுமே தவிர, இது வந்து பியூராக டீப் ஸ்டேட் ஆப்ரேஷன். இவர் எதுக்காக நான் போராட்டம் பண்ணியிருக்காருன்னு லிஸ்ட் எடுத்து பாருங்கள், எதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா அது ஹீரோவா வில்லனான்றது காலம் பதில் சொல்லட்டும், அதுக்குள்ளே நான் போகல. இங்கே விஷயம் ஒன்று தான், ரியல் ஹீரோ ரியல் வில்லன் இது எல்லாமே மக்கள் வந்து தியேட்டர்லேயும் பார்க்குறாங்க, நிஜ வாழ்க்கையிலையும் பார்க்குறாங்க. அவங்க கரெக்டாக தான் ஓட்டு போட்டு கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஊர்லேயுமே ஒரு 5% 10% எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு இருக்க தான் செய்வாங்க. இப்போ அங்கே ஃபெயில் ஆயிடுச்சு, அதாவது டெல்லியில் போராட்டம் நீங்கள் சொன்ன 20,000 30,000 1 லட்சம்லாம் சொன்னீங்கல்ல. ஸோ ஜென்ரலாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எதுக்கு நேரில் ஆள் கூட்டின்னு போகிறீங்க? உண்மையிலே ஆள் இல்லை, அதுவும் இல்லாமல் அங்கே சாயம் வெளுத்து போச்சு. இந்த நீல நரின்னு ஒரு கதை வரும்ல, அந்த மாதிரி கூட்டின்னு போய் உட்கார வச்சு யாரெல்லாம் இந்த போராட்டம் பண்ண கூட்டாங்களோ அவங்க எல்லாரும் போய் பர்கர் தின்னு இருக்காங்க. அதுக்காக அந்த கட்சியிலேருந்தே அவங்கள வெளியே அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் விடுங்க, முதல்ல இது கட்சியா அதுவே தெரியல. முதல்ல சிஜேபி அப்படின்றது ஒரு கட்சியா இல்லையான்றது ஒரு பதிவு பண்ண ஒரு கட்சியா, இல்லை பதிவு பண்ண இருக்கின்ற ஒரு கட்சியா, இல்லை ஒரு என்ஜிஓவா, ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? இப்போ அந்த நீங்கள் சொல்கிற சிஜேபியோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா, அந்த ஆர்கனைசேஷனை சார்ந்தவர்கள் ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா யார் பொறுப்பு? இப்போ அந்த கேள்விக்கு பதில் வந்து அந்த அந்த ஆர்கனைசேஷன்ஸோட தலைவர்கள்னு சொல்லியிருக்கவங்க அவங்க எடுத்துக்கணும். அது எந்த ஆர்கனைசேஷனை, இல்லை என்ஜிஓவை பதிவு பண்ண போறியா, இல்லை பதிவு பண்ணிட்டியா? ஸோ அப்போ வந்து பொது சத்துக்கு சேத விளைவிக்கிறான், இல்லை அது மாதிரி ஒரு செய்கையை தூண்டுறான். அப்போ அவன் மேலே நான் கேஸ் போடணுன்னா நான் இண்டிவிஜுவலாக கேஸ் போடணுமா, இல்லை ஆர்கனைசேஷன் மேலே கேஸ் போடணுமா? இல்லை சார், இது மாதிரி சொல்கிறீங்க. இந்த போராட்டம் இது மாதிரி தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா ஹசாரே துவங்கிய போராட்டம் தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் அதுலேயும் சொல்கிறோம், அதுலேயும் பணம் இருந்தது. ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் வந்தது, அண்ணா ஹசாரே கூட இருந்தது யாரு, அதோட பலனை அறுவடை செஞ்சது யாரு? அண்ணா ஹசாரே இதுக்கு மேலே நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனார்ல. அதுக்கப்புறமா நீ பண்ணிட்டு போயிட்ட, அதோடைய பலனை நான் கிரகிச்சிக்கிறேன்னு சொல்லி யார் எடுத்தா? அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்தாரு. கர்ப்பாம்பூச்சிக்கு முன்னாடி தொடப்போம், அவ்வளோதான், வேற எதுவும். பட் இது வந்து அதுவும் பணம் வாங்கினது தானே, அதுவும் ஃபாரின்லேருந்து பணம் வந்தது தானே. அதுவும் ஃபாரின்லேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ கர்ப்பாம்பூச்சி எங்கேருந்து வந்தது, இதுக்கு யார் பணம் கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். சோனம் வாங்சுக்கு யாருக்கு பணம் கொடுக்குறாங்க, எங்கேருந்து பணம் வந்தது, அவர் ஒரு பேச்சுக்கு எவ்வளோ ரூபாய் வாங்குறாரு, எல்லாமே தெரிஞ்சது தான். இன்னும் அந்த அவர் ஆரம்பித்த அந்த என்ஜிஓ இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு பணம் வந்துட்டு இருக்கு, வந்த பணத்தை செலவு பண்ண முடியல, இங்கே லோக்கலாக வந்தது, அது முறைகேடு இருந்தது, இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சது தானே. இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச பிறகு நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ எவ்வளோ நாள் ஜனங்க, தமிழ்நாட்டு ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க, இந்திய ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க, இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது கர்ப்பாம்பூச்சியை. ஆனால் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, நேற்று பிரியங்கா, ராகுல் காந்தி போன்ற வந்து போராட்டத்தில் கலந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிஜேபியோட அனுசரணையாக போய் கூட இருக்கின்ற திமுக அவங்க கனிமொழி போன்றவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு இவங்கெல்லாம் அந்த காலத்தில் இறங்குறாங்களா? அது இங்கே பாருங்க, இவங்களுக்கு வந்து அரசியல் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. எதிர்கட்சிகளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஒன்று கவர்மெண்ட்டு கூட இருக்கணும், இல்லை கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கணும். இதில் வந்து கவர்மெண்ட்டோட இருக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அது ஓகே, ஓரம் கட்டிடுங்க. ஆனால் இந்த நாட்டோட இருக்கணும்ல, இந்த நாட்டில் தானே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பர்மனெண்ட்டாக நான் தான் வந்து நிரந்தர, விஜய் சார் கூட சொல்லுவார் சர்க்கார் படத்தில், நீங்கள் சொல்கிற மாதிரி நிரந்தர முதல்வர் மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா எது பேரில் நீங்கள் இது எடுத்துப்பீங்க, பிரமாணம் எடுத்துப்பீங்க, சத்திய பிரமாணம், இந்திய அரசியலமைப்பின் பால் அப்படின்னு தானே எடுத்துப்பீங்க.
அதுக்கு எதிராக தான் அந்த சிஜேபி, அதுக்கு எதிராக தான் இந்த டீப் ஸ்டேட்டு, அதுக்கு எதிராக தான் இந்த வெளிநாட்டு கைக்கூலிகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதை சாதிக்க போகிறீங்க நீங்கள்? இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சி, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், இதெல்லாம் அழிச்சுட்டு நீங்கள் யாருக்கு ஆட்சி செய்ய போகிறீங்க? இலங்கையில் பார்த்துட்டு இருக்கோம்ல, பங்களாதேஷில் 7 லட்சம் கோடி கடன் இருந்ததுங்க, இப்போ 21 லட்சம் கோடி கடன். நேபாளில் இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு இதெல்லாம் கொண்டு உட்கார வச்சாச்சு. 6 மாதம் கூட அவளை அந்த ஆளை பதவி விலக சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த ஆட்சியில் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் ஸ்திரத்தன்மை இருக்குது. அந்த ஸ்திரத்தன்மையை கேள்வி கேட்குற மாதிரி வெளிநாட்டில் ஃபண்டு கொடுக்குறான். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே FCRA அப்படின்றது வந்து அமெண்ட் பண்ணியே ஆகணும். அதை பண்ணிட்டா இங்கே இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு வெளியிலேருந்து பணம் வருவது கேள்விக்குறியாயிடும். இதில் நான் என்ன சொல்கிறேன், பொதுமக்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க. இதே பிரச்சனையில் தான் நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம். இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் இவங்களோட ஆட்டோலாம் நின்றுடும், டு பி ஃப்ராங்க். ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களை ஆட சொல்கிறது வெளியிலேருந்து வரக்கூடிய பணம். மதர் ஆஃப் ஆல் கிரைம் இஸ் அ ஃபினான்ஷியல் கிரைம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வருதுன்னா இந்த ஆர்கனைசேஷனுக்கு எங்கேருந்து பணம் வருது, எதுக்காக ஒருத்தன் பணம் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வந்து 5000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க, 10,000 ரூபா கொடுக்குறீங்கன்னு எதுக்கு கொடுக்குறீங்கன்னு முதல்ல நான் கேட்கணும். அதை கேட்காம நான் வாங்கக்கூடாது. சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த லத்தி சார்ஜு, கண்ணீர் புகை, இது போன்ற விஷயம்லாம் மாணவருக்கு எதிரே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் காவல்துறை வந்து ரொம்ப அராஜகமாக இருக்கிற வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. காவல்துறை வந்து அவங்க அடித்து இழுத்து தூக்கி போடுறது, அப்புறம் அந்த கண்ணீர் புகையை அடிக்கிறது, அப்புறம் அந்த தண்ணீர் பீச்சி துரத்தி விடுறது. ஸோ முழுக்க மாணவர்கள் மீது இந்த ஜனநாயக எதிர்ப்பான காட்டுமிராண்டித்தனமான நிகழ்வு கட்டி ஒழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த வீடியோவை மொத்தமாக பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரியும் எத்தனை போலீஸ் வாகனங்கள் சூறையாடப்பட்டிருக்குன்னு, எத்தனை பொதுமக்களுடைய சொத்துக்கள் சேதமடைந்திருக்குன்னு, எத்தனை நார்மலாக நின்றுட்டு இருக்க வண்டி மேலே கல் எடுத்து அடிக்கிறது. எதுக்குங்க உங்களுக்கு லாரி முழுக்க கல்? எதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுற? அமைதி வேலை உண்ணாவிரதம் இருக்க போகிற, வீடு கட்ட போகிறாங்களா என்னமோ. அந்த வீடு கட்டினது தான் நேற்றுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே. வீடு கட்டிட்டாங்க போலீஸ்காரங்க திரும்ப. ஏன்னா சும்மா எப்போவுமே எத்தனை போலீஸ்காரங்க அடி வாங்கியிருக்காங்க, எத்தனை போலீஸ்காரங்க கையில் கட்டோட, மூஞ்சில் கட்டோட, ரத்தம் சொட்ட ஒவ்வொருத்தனும். ஏங்க கையில் ஆயுதத்தை வச்சுருக்கான். அவனோட எய்மே, அவனுடைய வேலையே என்னென்னா பொதுமக்களை பாதுகாக்கிறது தான் போலீஸோட வேலை. அது கடமை. அந்த கடமையை அவன் வந்து எவ்வளோ ப்ராப்பராக, அவன் மேலே பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறது ஓகேவா? ஸோ இப்போ பெப்பர் ஸ்ப்ரே திருப்பி போலீஸ்காரங்க அடிக்கலாமா? தண்ணீர் பீச்சு அடிக்கிறாங்க, கண்ணீர் புகை, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒழுங்காக அமைதியாக போராட்டம் பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அது மெரினா இருந்தாலும் சரி, அங்கேயா இருந்தாலும் சரி, அமைதியாக இருக்கிற வரைக்கும் எல்லாருமே விட்டு தான் பார்ப்பாங்க, வேடிக்கை. நீ ஆடுன்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து பார்லிமெண்ட்டை இடிப்பேன், அதுக்காக நான் இவ்வளோ ரூபா கட்டியிருக்கேன், அதுக்காக இவ்வளோ எலெக்ஷன் வச்சு ஓட்டு போடுறேன். எவனோ ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து ஒரு $10 கொடுப்பான், இல்லை அங்கேருந்து எவனோ ஒருத்தனை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி விடுவாங்க, இல்லை இங்கே ஒருத்தனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து துட்டு கொடுப்பாங்க. அதை வச்சு நான் வந்து இவனை ஒத்துக்கணுமா? என் நாட்டுக்கு எப்போவுமே நான் யோசிக்க கூடாது. இங்கே இருக்க போலீஸ் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? நேற்று எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க, இவ்வளோ நாள் போராட்டம் பண்ணாங்களே, போலீஸ்காரங்க எதாவது பண்ணாங்களா? எதுவுமே பண்ணல. போலீஸ்காரங்க மேலே தாக்குதல் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெண் நிருபரை எப்படி எவ்வளோ அசிங்கமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். பஸ் ஒரு வண்டி மேலே ஏறி நிற்கிறாண்டே, அது போலீஸ் வண்டிடான்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு அது போலீஸ் வண்டி, இறங்குன்னு. இது போலீஸ் வண்டின்னு ப்ரூஃப் கொடுன்னு கேட்குறான். யார்கிட்ட ப்ரூஃப் கேட்குறது? ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே போலீஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்கன்றதா டெல்லி மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் அடித்து உடைக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அமைதியாக கொண்டு போக முடியுமோ அரெஸ்ட் பண்ணியிருக்க. இதை முதலையே செஞ்சுருக்கணுன்றது தான் டெல்லி மக்களும். அவன் கார் நிற்குது, இங்கேருந்து அவன் ஒரு சோஷியல் மீடியாவில் பேசலாம், ப்ராப்ளமே இல்லை. அங்கே உன் கார் நிற்கும் போது அந்த கார் ஒருத்தர் பார்த்தீங்களா வத்தி குச்சி கீழ்ச்சி ஒரு வண்டியை கொளுத்து போகிறாரு மகான். அது உன் காராக இருந்தால் ஒத்துப்பியா? நீ இன்சூரன்ஸ் வாங்கலை, உன் சொத்துன்னு வரும்போது உனக்கு 1000 பிரச்சனை வரும். ஆமாம். அது வேற எவனோ தான் கார் நின்றுட்டு இருக்கு, அதை கொளுத்தி என்ன பண்ண போகிற? சரி, அது ஒரு எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுறோம்? நீங்கள் வந்து நீ இதை கொளுத்துற, இதை உடைக்கிற, எண்ட் ஆஃப் த டே நீ சாதிக்க முடியுமா? நீ சொல்கிற இது 148 கோடி பேர் கொண்ட ஒரு பெரிய நாடு, பெரிய ஜனநாயக நாடு. இதில் சும்மா ஒரு 8000 பேர் வந்து ஃபாரின்லேருந்து பணத்தை கொடுத்து கூட்டின்னு வந்து அப்படியே வந்து கொளுத்திட்டு ஒரு 10 கார் 20 காரை கொளுத்துனா பார்லிமெண்ட் இஷ்யூ இல்லாமல் நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நம்ம அரசாங்கத்தை பாதுகாப்பது எப்படி, அதுதான். டெமோக்ரஸி கம்ஸ் செகண்ட். ஃபஸ்ட்டு இவனுங்களே நாளைக்கு ஏன் வந்து கேட்கலன்னு ஆப்போசிட் சைடில் பேசக்கூடிய ஆளுங்களாக தான் இருப்பாங்க. சார் அடுத்தது இப்போ வந்து இப்போது ஈரான்
செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அது கடைசியாக வச்சு முடிச்சிடலாம். ஈரான் வந்து 2 பக்கம் மானாவாரி தாக்குதல் தொடங்கிய மாதிரி இருக்கிறது. 2 பேருமே மாறி மாறி, அதாவது ஈரானுடைய பொதுமக்கள் பயன்படுத்தி சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அமெரிக்காவும், அந்த வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய டுவல் பர்பஸ் ஏர்போர்ட்டு, அப்புறமா முக்கியமான அமெரிக்காவுடைய தளங்கள் எல்லாமே ஜோர்டான் வரைக்கும் தாக்குறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த போரில் மத்திய தரைக்கடலில் ஆரம்பித்து ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் பாகிஸ்தான் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இப்போ இன்வால்வ் ஆகிவிட்டது. நடுவில் கொஞ்ச நாள் ஜோர்டன் இல்லாமல் இருந்தது. இப்போ ஜோர்டனும் அந்த களத்துக்கு வந்துட்டு கீழே யமன் வந்து பாபல் மந்தாப் அப்படின்ற சொல்லப்படுகின்ற அந்த சோக் பாயிண்ட்டை அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2 சோக் பாயிண்ட்கள் இந்த பக்கம், அதாவது நம்மளுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கிய வழித்தடங்கள், ஒன்று பாபல் மந்தாப், இன்னொன்று ஹார்மோஸ் ஸ்ட்ரைட். இது 2மே மூடிவிட்டது அப்படின்ற மாதிரி தான். சவுதி அரேபியாவுக்கு மூடிட்டேன்னு யமன் சொல்கிறான். இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இந்தியாவுக்கு இப்போது நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணதுனால இப்போதைக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் இந்தியர்கள் அங்கே இருக்காங்க, 1 கோடி பேர் இருக்காங்க அந்த நான் சொன்ன பகுதியில். ஸோ மத்திய தரைக்கடல் பகுதியில் செங்கடல் பகுதி, பாபல் மந்தாபு, அப்புறமா இது என்ன சொல்கிறது ஹார்மோஸ் ஸ்ட்ரைட், இதுக்கு நடுவில் ஒரு கட்டம் கட்டினீங்கன்னா அந்த செவ்வக வடிவமில் இருக்குன்னா அதில் ஃபுல்லாக 1 கோடி பேர் இந்திய மக்கள் இருக்காங்க. இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு இந்த போர் போயிட்டு இருந்ததுன்னா நான் என்ன தான் பார்ப்பேன், அதுக்கப்புறமா தான் அவங்க ஊர் பார்ப்பேன். ஸோ அதனால் இதை தாண்டி எதுவும் பிரச்சனை வராத வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை. உங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.